சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். முத்துவும் மீனாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டை மீட்கிறாங்க. சிந்தாமணியை அடித்து துரத்தாத குறை தான் அவங்கள அங்கேருந்து விரட்டிடுறாங்க, அசிங்கப்படுத்தி. அவங்களும் கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு, அவங்க வக்கீல் சீக்கிரமே டாக்குமெண்ட் அவங்க கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும், இல்லைனா உங்கள் மேலே நான் கேஸ் போட வேண்டியது வரும்னு சொல்கிறாங்க. அவரும் இல்லை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு அவரும் அவரோட கேஷ்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து அவங்க வீட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே அங்கே விஜயா, ஸ்ருதி எல்லாருமே வந்துடுறாங்க. வீட்டை அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. விஜயா ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அண்ணாமலை நான் தான் சொன்னல, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போவோம்ல விஜயா அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயா உடனே ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுவாங்க. அவங்க அழுறதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. அப்புறம் விஜயாவோட சேரில் அவங்கள உட்கார வச்சு எல்லாரும் அழகு பார்க்குறாங்க. முத்து இதை கொண்டாடி ஆகணுன்ட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வராங்க. மீனா ஃபேமிலிலாம் வராங்க. முதல் முறையாக மீனா ஃபேமிலியை சந்தோஷமாக வாங்கன்ட்டு விஜயா கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா, ஸ்வேதா, அண்ணாமலையோட ஃப்ரெண்டு, விஜயாவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வராங்க. முத்துவோட ஃப்ரெண்டு முருகா எல்லாருமே வராங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேராக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மனோஜ் ரொம்பவே ஜெலஸ் ஆகுறாரு. இங்கே நாம் ஒருத்தர் தான்ப்பா சிங்கிளாக இருக்கோம், மற்ற எல்லாரும் பேராக பேசி நம்மளை வெறுப்பேற்றுறாங்கன்ட்டு அவரே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. மிஸ்ரா ஸ்வேதா கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதி ரவி கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. விடு அவங்க 2 பேரும் சிங்கிள் தானே, மிங்கிள் ஆகட்டும்னு சொல்லி ரவி சொல்லுவாங்க. வக்கீலும் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. முத்தை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இவ்வளோ சீக்கிரம் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு நானே ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்கள் சாதிச்சு காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமையாக பேசுவாங்க. இருக்கிறதுலையே ரொம்பவே கடுப்பாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா மனோஜ் தான். எல்லாரும் பேராக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே வயிற்றுச்சல் படுவார். மீனா சீதாவை கூப்பிட்டு என்ன டல்லாக இருக்கும், ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்றதுனால மட்டும்தான்க்கா அவர் வரலை, மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, வேலையை பாருன்னு சொல்கிறாங்க. விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி விஜயாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. நீ என் மேலே கோவமாக இருக்கியான்னு கேட்குறாங்க. நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நான் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்வதி, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு மரியாதைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போவும் பார்வதி, இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டை இழந்தது மனோஜால், ஆனால் இந்த வீடு உனக்கு திரும்பி கிடைச்சது முத்துவால், இப்போயாவது முத்துவை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே அதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்புகளையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.